ஹாய் காய்ஸ், வரலாற்றிலேயே முதல் முறை, தமிழ்நாட்டிலேயே முதல் முறை, எஸ்சிடிசிக்கே முதல் முறை. எனக்கு பின்னாடி நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற எஸ்சிடிசி வோல்வோ பஸ்ஸுடைய ஃபர்ஸ்ட் அஃபிஷியல் ரன், ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்நாட்டில் ஆன் ரோட்ஸ் ஓட போகுது. வெல்கம் டு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் சர்வீஸ் ரிவ்யூ. இது வரைக்கும் நம்ம எத்தனையோ பஸ்ஸஸ் பண்ணியிருப்போங்க. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் சர்வீஸ் ரிவ்யூலாம் நிறையா கவர்மெண்ட் பஸ்ஸஸ் பண்ணியிருப்போம், ஆம்னி பஸ்ஸஸ் பண்ணியிருப்போம். பட் இன்னைக்கு அது அவ்வளோ ஸ்பெஷலு. என்னுடைய பேச்சிலையும் என் முகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சந்தோஷத்துலையும் அது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். எஸ், உங்கள் நிறைய பேருக்கு அந்த நியூஸ் தெரிஞ்சிருக்கும். எஸ்சிடிசி வோல்வோ 9600 பஸ்ஸஸ் இனாக்ரேட் பண்ணி வச்சுட்டாங்க. அந்த பஸ்ஸஸ் அஃபிஷியலாக லான்ச் பண்ணி இனிமேல் பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து நிறையா ஊர்களுக்கு ரன் ஆக போகுது. அதில் இன்றைக்கி நம்ம ட்ரை பண்ண போகிற ரூட், இன்றைக்கி நம்ம ட்ரை பண்ண போகிற ஃபஸ்ட்டு சர்வீஸ் இங்கே கிளாம்பாக்கத்துலேருந்து கிளம்ப போகிறது மட்டும் இல்லை, சென்னையிலேருந்து கிளம்ப போகிற ஃபஸ்ட்டு சர்வீஸ் சென்னை டு நாகர்கோயில். ஒன் ஆஃப் த லாங்கஸ்ட் ரூட்ஸ்னே சொல்லலாம். அண்ட் இப்போதைக்கு ஆப்ரேட் பண்ணக்கூடிய எஸ்சிடிசி வால்வோவில் லாங்கஸ்ட் ரூட்டுங்க. இந்த பக்கத்துலேருந்து தமிழ்நாட்டின் அந்த பக்கம் நம்ம போகிறோம், நாகர்கோயில் வரைக்கும். இன்றைக்கி நம்ம எஸ்சிடிசி வோல்வோ 9600 பிராண்ட் நியூ பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபுல் ஸ்ட்ரெச் பார்க்க போகிறோம். ஒவ்வொன்றும் நம்ம நோட் பண்ண போகிறோம், எந்த அளவுக்கு சர்வீஸ் கொடுக்குறாங்க இந்த வோல்வோ பஸ்ஸஸில். இது வரைக்கும் நம்ம கொடுத்த நம்மக்கிட்ட இருக்கிற எஸ்சிடிசி பஸ்ஸஸில் எப்படிப்பட்ட சர்வீஸ் இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம நிறைய பார்த்துருப்போம். பட் இந்த ஒரு வோல்வோ பஸ்ஸு ரொம்ப புதுசு, தமிழ்நாடுக்கு ரொம்ப புதுசு. ஸோ இந்த சர்வீஸ் எப்படி இருக்க போகுது, டிரைவிங் எப்படி இருக்க போகுது, என்ன ஸ்பீடில் மேக்ஸிமம் போகிறாங்க, எந்தெந்த மாதிரி ரெஸ்ட் ஸ்டாப் கொடுக்குறாங்க, என்ன டைமிங் அச்சீவ் பண்ணுறாங்க, இப்படி பல விஷயங்களை ஒன்றொன்னா பார்க்க போகிறோம். என்னோட சேர்ந்து இன்னைக்கு சூப்பரான அந்த எஃப்டிஎஃப்எஸ் ஜர்னியில் ஜாயின் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். சென்னை கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் கொத்தா பஸ்ஸஸ்ங்க, எல்லா டைப்புமே இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்சிடிசி வோல்வோ ஒளிஞ்சிட்ருக்கு. இந்த பஸ் இன்றைக்கி நம்ம ட்ரை பண்ண போகிறது இல்லை, இன்றைக்கி ஹால்ட் பஸ் இது. அண்ட் அதை தவிர பாருங்களேன், எத்தனை எஸ்சிடிசி பழைய பஸ்ஸஸ்ஸு, புது பஸ்ஸஸ்ஸு, டிஎன்எஸ்டிசி பஸ்ஸஸ்ஸு. இந்த சைடு இருக்கிற பஸ்ஸஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா சவுத் சைடு, தூத்துக்குடி, திருச்செந்தூர், திருநெல்வேலி, நாகர்கோவில், மார்த்தாண்டம், கன்னியாகுமரின்னு அந்த சைடு போகக்கூடிய பஸ்ஸஸ் எல்லாமே அடுத்தடுத்து கிளம்ப போகுது. ஸோ அதுக்காக தான் வெயிட்டிங்கு. ஸோ நம்ம பிளாட்ஃபார்ம் பார்த்திங்கன்னா 2, அங்கே நடைமேடி 2க்கு போகணும். அங்கேருந்து தான் நம்மளுடைய பஸ் இன்றைக்கி டிபார்ட் ஆக போகுது. அண்ட் இன்னொரு விஷயம், இன்றைக்கி கிறிஸ்மஸ்க்கு முதல் நாள், அதாவது இன்னையிலேருந்து லீவ் ஆரம்பிக்குது. ஸ்கூல் பசங்களுக்கு ஹாஃப்லி லீவ் ஆரம்பிக்குது. நிறைய பேர் கிறிஸ்மஸ்க்கு ஊருக்கெல்லாம் போவாங்க. ஸோ எக்கச்சக்கமான ஸ்பெஷல் பஸ்ஸஸ், ரெகுலர் சர்வீஸை தாண்டி நிறைய ஸ்பெஷல் பஸ்ஸஸ் இன்றைக்கி ஆப்ரேட் ஆகுது. ஸோ கிளாம்பாக்கமே மக்கள் கூட்டமும் சரி, பஸ் கூட்டமும் சரி நிரம்பி வழியுது. கிறிஸ்மஸ் டைம்ங்கிறதுனால முக்கியமாக நாகர்கோவில் பஸ்ஸஸ்க்கு நல்ல டிமாண்ட் இருக்கும். பிளாட்ஃபார்ம் நம்பர் 3லேருந்து இன்றைக்கி கிளம்புதுங்க நம்மளுடைய புது வோல்வோ. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா செகண்ட் பிளாட்ஃபார்ம் தான் நாகர்கோவில் கன்னியாகுமரிக்கலாம். பட் இன்றைக்கி ஃபுல்லு அந்த பிளாட்ஃபார்மே டிஎன்எஸ்டிசி பஸ்ஸஸ், ஸ்பெஷல் பஸ்ஸஸ்லாம் இருக்கிறதுனால ஃபுல்லு. ஸோ நல்லா இது ஆக்சுவலி மதுரை ஸ்டாண்டு இங்கே நிறுத்தியிருக்காங்க. என்ட்ரன்ஸே சும்மா கிராண்டாக இருக்குல்ல இன்றைக்கி, ஏன்னா டெக்கரேஷன் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி தான் இனாக்ரேஷன் ஆகி வருதுல்ல. ஸோ இந்த பூ டெக்கரேஷனு, பூ அலங்காரங்கள் எல்லாம் சூப்பராக இருக்குது. அண்ட் வெளியிலேயே அந்த பெரிய மாலையை பார்த்துருப்பீங்க. கேப்பு, எஸ்சிடிசி பிராண்டிங் போட்ட ஒரு கேப்பு நம்ம பஸ் பைலட்ஸ், அதாவது நம்ம பஸ் டிரைவர்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. செம்ம சந்தோஷமாக இருக்குங்க இதெல்லாம் பார்க்கும்போது. ஓகே, நம்ம இன்டீரியர்ஸ்குள்ளே போவோமா?
என்னடா இனி மற்ற ஸ்டேட்டுக்காரங்களும் ஆம்னி பஸ்ஸஸும் எஸ்சிடிசி எகத்தாளமா பேசுறது, தமிழ்நாடு கவர்மெண்டால நினைச்சா முடியும்டா. இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம், கிடைச்சிருச்சு. செமையா இருக்குங்க இன்டீரியர்ஸ். கீழே வந்து அந்த ஃப்ளோர்ல ஸ்ட்ரிப் லைட்டிங்ஸ், மேலே இந்த ரெண்டு பக்கமும் ஒரு எல்இடி லைட்டிங்கு, அப்படியே பளிச்சுன்னு சூப்பராக. அந்த சீட்ஸ் பாருங்களேன், சீட்ஸோடைய கம்ஃபர்ட்டை பார்த்தாலே அப்படியே வந்து நம்மளுக்கு ஒரு ரிச் லுக்கு கொடுக்குது இல்லையா? ஸோ அதனால தான் அந்த பிரைவேட் பஸ்ஸஸ்க்கு இணையான ஒரு சேவையை தமிழ்நாடு கவர்மெண்ட் எஸ்சிடிசி கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இப்படிப்பட்ட ஒரு சீட்டில் தான் இன்னைக்கு நம்ம பயணம் இருக்க போகுது. ஸோ எண்ட் ஆஃப் த டே, எண்ட் ஆஃப் த ரிவ்யூ நான் வந்து கண்டிப்பாக கம்ஃபர்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்ல போகிறேன். ஏன்னா நம்ம ட்ராவல் பண்ணுறது ஒரு லாங் ரூட்டுங்க, நாகர்கோவில் வரைக்கும் அப்படிங்கிறது சும்மா ஒரு 100 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் கிடையாது. நம்ம வந்து செம்ம லாங் ட்ராவல் பண்ணுறோம். ஸோ அதில் நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இந்த வால்வோடைய கம்ஃபர்ட் பயணத்துக்கு எப்படி இருக்குன்னு. ஸோ இந்த 9600 வெறும் அந்த நம்பரிங் மட்டும் இருக்கிறது செமி ஸ்லீப்பர் வேரியண்ட்டு. அது பக்கத்தில் ஒரு எஸ் போட்டால் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருப்போம் ஸ்லீப்பர் வேரியன்ட் பஸ்ஸஸ் பார்த்துருப்போம். அண்ட் இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா SLX அப்படின்னு வருது. SLXனா மேபி ஸ்லீப்பர் லக்ஸரின்னு நினைக்கிறேன், லக்ஸரி வேரியன்ட் ஆஃப் ஸ்லீப்பர்லேயே கொஞ்சம் அப்கிரேடட் வெர்ஷன். அண்ட் சீட்டுக்கு மேலே கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கக்கூடியது ஏசி வெண்ட்டு அட்ஜஸ்டபிள் டைப்பு. அப்பா புது பஸ்னால நல்லா சில்லுன்னு இருக்குது. அண்ட் ரீடிங் லைட்ஸ் எதுவும் இப்போதைக்கு ஆன் பண்ணல. இங்கே ஒரு ஸ்டாப் பட்டன் கொடுத்துருக்காங்க, பட் அது ஒர்க் ஆகலை. அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா இங்கே விண்டோ கிட்ட அந்த எமர்ஜென்சி பிரேக் ஹேமருக்கு பக்கத்தில் ஒரு ஸ்டாப் பட்டன் இருக்குது. ஸோ ஏதாச்சும் எமர்ஜென்சினாலோ இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் தேவை இருந்துச்சுனாலோ நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த பஸ்ஸஸ்லாம் மேக்லேருந்து வரும்போதே சீட்ஸு செம லக்ஸரியாக வந்திருக்குங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எஸ்சிடிசியில் சீட்ரு டைப் பஸ்ஸஸ்லாம் காஃப் சப்போர்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம். பட் இந்த பஸ்ஸஸில் எல்லா சீட்ஸுமே ஃபஸ்ட்டு சீட்லேருந்து அந்த லாஸ்ட் சீட் வரைக்கும் எல்லா சீட்லையுமே காஃப் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சீட்ரு மாதிரி இல்லாமல் ஒரு செமி ஸ்லீப்பர் மாதிரி நல்லாவே சாஞ்சிட்டு தூங்குறதுக்கு, முக்கியமாக இந்த மாதிரியான லாங் ஜர்னிஸ்க்கு நல்லா வந்து ஒரு ரிலாக்ஸிங்கான ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு தூக்கம் நமக்கு எப்போவுமே தேவை. ஸோ அந்த மாதிரி கம்ஃபர்டபுளான ஜர்னிக்கு இந்த வால்வோ சூப்பராக தான் இருக்க போகுது. ஸோ இந்த இடத்துல ஒரு லீவர் இருக்குது பாருங்கள். ஸோ அதுதான் வந்து காஃப் சப்போர்ட்டு. எடுத்து விட்டோன்னா அது அப்படியே மேலே இது வரைக்கும் வந்துக்கும். ஸோ நம்மளுடைய காஃபை வந்து சப்போர்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஃபுட் ரெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ வெளியில் பார்த்தீங்கன்னா ஆன் ஜேர்னியில் இருக்கும்போது அந்த ஃப்ரண்ட்டில் வரக்கூடிய அந்த ஹெட்லைட் ப்ராப்ளம்லாம் எதுவும் இருக்கக்கூடாதுன்னு ஸ்க்ரீன் கொடுத்துட்டாங்க. டோர் மாதிரி இல்லாமல் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லீப்பர் பஸ்ஸஸ்லலாம் ஏசி பஸ்ஸஸ்லலாம் டோர்ஸ் பார்ப்போம், பட் இதில் வந்து ஸ்க்ரீன்ஸ் மாதிரி கொடுத்துட்டாங்க. ஸ்க்ரீன்ஸ் வச்சுக்கலாம். அதே மாதிரி அந்த ஃப்ரண்ட் 2 ரோ சீட்ஸுக்கும் இந்த மாதிரியான ஒன்று கொடுத்துட்டாங்க. ஸோ இதை இழுத்து நம்ம மாட்டிக்கலாம். கேபினுக்கு அடுத்து இருக்கக்கூடிய இந்த ஃபர்ஸ்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய இந்த விண்டோ சீட்டு செகண்ட் டிரைவருக்கு, அதாவது 2 செட் ஆஃப் க்ரூ இருக்காங்க. அதாவது ஒருத்தர் வந்து ஓட்டிகிட்டு இருக்கும்போது இன்னொருத்தர் வந்து பேசஞ்சர்ஸ்க்கு வந்து அந்த டிக்கெட்டிங் வேலையெல்லாம் பார்ப்பாரு. அதே மாதிரி இன்னொருத்தர் அந்த டிக்கெட்டிங் வேலையை பார்க்கும்போது ஒருத்தர் வந்து ஓட்டுவார். ஸோ 2 பேர் எப்பயும் போல் எஸ்சிடிசியில் பார்க்குற மாதிரி 2 க்ரூ. அதில் ஒருத்தருக்கான சீட் இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா லேடிஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டிக்கரிங் போட்டு வருது. மேபி இந்த 2 சீட் வந்து லேடிஸ்க்காக ஒதுக்கப்பட்ட சீட்டுன்னு நினைக்கிறேன். அண்ட் கைஸ், இன்னொரு முக்கியமான ஹைலைட்டு, இது வரைக்கும் நம்ம எஸ்சிடிசி டிஎன்எஸ்டிசி டிரைவர்ஸ்க்கெலாம் என்ன ஒரு யூனிஃபார்ம் பார்த்துருக்கோமோ அது மாதிரி இல்லாமல் ஒரு வேறுபட்ட யூனிஃபார்மாக கொடுத்துருக்காங்க. ஒரு கிரே கலரான பேண்ட்டு ஷர்ட்டு கேப்போட கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு லக்ஸரி பஸ்ஸை டிரைவ் பண்ணுற மாதிரியான சூப்பர் பைலட் லுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ணா வணக்கம். நீங்கள் ஆல்ரெடி எஸ்சிடிசியில் இருந்திருக்கீங்களாண்ணா? எத்தனை வருஷமாக இருந்திருக்கீங்க? அப்பா, அப்போனா உங்களுக்கு வந்து ஸ்பெஷலாக ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. இங்கே டிபார்ட்மெண்ட்லேருந்து அமுச்சு விட்ருக்காங்க ட்ரைனிங்க்கு. ஓகே, சூப்பர். நாகர்கோவில் ரூட் தான் நிறைய ஓட்டியிருக்கீங்களா? நாஞ்சில்லாம் ஓட்டியிருக்கீங்க. ஓ சூப்பர் சூப்பர் சூப்பர்ண்ணா. அண்ணன் பேர்லாம் கூட பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து அந்த பேட்ச் மாதிரி கொடுக்காம ஷர்ட்டோடையே எம்ப்ராய்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு. இந்த பஸ் இன்னைக்கு கிளம்ப போகிற டைமிங் ஈவினிங் 6 o'clock இங்கே கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்ப போகுது. ஷெட்யூல் படி போட்டிருக்கு. நாங்கள் புக் பண்ணது பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் புக் பண்ணோம். டிஎன்எஸ்டிசி வெப்சைட்டில் தான் நாங்கள் புக் பண்ணோம். ஸோ அதில் போட்டிருக்கக்கூடிய டைமிங் 6 மணிக்கு இங்கே எடுத்து நாளைக்கு காலையில் 6 மணிக்கு வடசேரி பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆகும். நாகர்கோவில் வடசேரி பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆகும்னு போட்டிருக்கு. ஸோ அந்த டைமிங் மெயின்டைன் பண்ணுறாங்களான்னு பார்க்கலாம். முக்கியமாக எந்தெந்த ஊருக்குள்ளே போகுதுன்னு பார்க்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ஆல் பைபாஸாக தான் இருக்க போகுது. இன்றைக்கி ஒரு செம்ம டிமாண்டான நாள் அப்படிங்கிறதுனால எல்லாமே பைபாஸாக தான் இருக்க போகுது அப்படின்னு வந்து க்ரூ பேசிகிட்டு இருந்தாங்க. எதுவுமே வந்து பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போகிற மாதிரிலாம் இருக்காது. மிஞ்சி போனால் எனக்கு தெரிஞ்சு திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்ட் மட்டும் போவாங்க. திருநெல்வேலி சீட்ஸ் இருக்குது. ஸோ திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்டு, அதுக்கப்புறம் டேரெக்டாக நாகர்கோவில் வடசேரி பஸ் ஸ்டாண்டாக தான் இருக்க போகுது. ஸோ டைமிங் எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு பார்த்துடலாம்.
அண்ட் இது வந்து எஸ்சிடிசி வால்வோடைய ரெகுலர் சென்னை டு நாகர்கோவில் டைமிங்கான்னு தெரியல. இன்னைக்கு டைமிங் 6 o'clock போட்டிருக்காங்க. இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மேற்கொண்டு இந்த டைமிங்கே ஃபாலோ பண்ணலாம், இல்லை டைமிங் சேஞ்ச் கூட பண்ணலாம். நீங்கள் வந்து டிஎன்எஸ்சிசி வெப்சைட்டில் கரெக்டான டைமிங் பார்த்து புக் பண்ணிக்கோங்க. ஒரு ரூட்க்கு கண்டிப்பாக இப்போதைக்கு ஒரு வால்வோ தான் ஆப்ரேட் ஆகுது. வால்வோக்குனே கொடுக்கப்படுற மிஷலின் டயர்ஸு, டபுள் வைப்பர்ஸு, எஸ்சிடிசி யூஸ்வலாக பண்ணுறத இதில் பண்ணிடாதீங்க. வால்வோ பஸ்ஸுக்கு அதை பண்ணிடாதீங்க. அந்த 2 வைப்பரில் ஒரு வைப்பர் எடுத்துடுறது, டயர் வந்து வேறு டயர் மாற்றுறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லாமல் ஒரு பக்காவாக மெயின்டெனன்ஸ் கொடுங்க வால்வோக்கு. வால்வோவோட மெயின்டெனன்ஸ் பற்றி எனக்கு வந்து தெரிய வந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோவில் சொல்கிறேன் எந்த மெயின்டெனன்ஸ்க்கு கீழே வருதுன்னு. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போ ஆல்ரெடி இருக்கிற எஸ்சிடிசி டிப்போவில் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பஸ் பார்த்தீங்கன்னா என்ஜிஎல் டிப்போக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி இருக்கிற என்ஜிஎல் டிப்போவில் தான் கண்டிப்பாக வந்து ஆப்ரேட் ஆகும். ஸோ அதனால வந்து வேறு மெயின்டெனன்ஸ் இல்லை, வேறு அதுக்குன்னு தனி டிப்போ அந்த மாதிரிலாம் எதுவுமே வந்து அரேஞ்ச் பண்ணல. பட் மேஜராக ஏதாச்சும் ஃபால்ட்டுனா வண்டி கண்டிப்பாக வோல்வோ சர்வீஸ் சென்டருக்கு கொண்டு போகிற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சென்னையில் அதுக்கான ஃபெசிலிட்டி இருக்குது, வோல்வோ சர்வீஸ் சென்டர் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சிஎன்பி டிப்போ, சென்னை டிப்போ, சென்னையில் வந்து 3 டிப்போ இருக்குது. அதில் 1 சிஎன்பி டிப்போக்கு தான் 10 வால்வோ பஸ்ஸஸ் ஒதுக்கியிருக்காங்க. மீதி இருக்கிற 10 வால்வோ பஸ்ஸஸ் தான் அங்கங்கே வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது என்ஜிஎல் மாதிரி வேறு டிப்போஸ்க்கெலாம் பிரித்து கொடுத்துருக்காங்க. அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இந்த பயணத்தை நம்ம ஆரம்பிக்க போகிறோம். இன்னொரு 5 minutesல நம்ம பஸ் இங்கே கிளாம்பாக்கத்துலேருந்து டிபார்ட் ஆகிடுமா. அந்த ஒரு விஷயம் அண்ணன் வந்து அதை திறந்ததுக்கப்புறம் தான் எனக்கு தோணுது. செம்ம ஒரு லக்கேஜ் பேசுங்க வண்டிக்கு. பேசஞ்சர் லக்கேஜ் எல்லாம் வைக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த எஸ்சிடிசி வால்வோ வச்சு பார்சல் சர்வீஸே நடத்தலாம் போலயே, அந்த அளவுக்கு இருக்குது தாராளமாகவே. ஒரு முக்கியமான விஷயத்தை நான் இங்கே சொல்ல போகிறேன், அடுத்தடுத்து உங்களுடைய பயணங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வால்வோ பஸ், எஸ்சிடிசியோடைய புது வால்வோ பஸ் நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இப்போதைக்கு வந்திருக்கக்கூடிய 20 வால்வோ பஸ்ஸஸ் எந்தெந்த ரூட்லலாம் ஆப்ரேட் ஆகுது அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 10 ரூட் அலாட் பண்ணியிருக்காங்க. ஒரு ரூட் இப்போ நம்ம ட்ராவல் பண்ணுற நாகர்கோவில், அடுத்ததாக திருச்செந்தூர், சென்னை டு திருச்செந்தூர் ஒரு முக்கியமான கனெக்டிங் பஸ்ஸாக இருக்கும். ஸோ அந்த பஸ்ஸுக்கு வால்வோ கொடுத்துருக்காங்க. 3வது வந்து திருநெல்வேலிக்கு ஒரு பேர் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியாக மதுரைக்கு தனியாக கொடுத்துருக்காங்க, தஞ்சாவூருக்கு தனியாக கொடுத்துருக்காங்க, திருச்சிக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பக்கம் வந்தீங்கன்னா கோயம்புத்தூருக்கும் திருப்பூருக்கும் சேலமுக்கும் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கு அடுத்தபடியாக பெங்களூருக்கு இப்போதைக்கே கொடுத்துருக்கக்கூடிய ஒரே ஒரு இன்டர்ஸ்டேட் ரூட்டு, 2 இன்டர்ஸ்டேட் ரூட்டு, ஒன்று சென்னை டு பெங்களூர், இன்னொன்று கோயம்புத்தூர் டு பெங்களூர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 10 ரூட்ஸில் இப்போதைக்கு இருக்கக்கூடிய வால்வோ பஸ்ஸஸ் ஆப்ரேட் ஆக போகுது. சர்வீஸ் நம்பர் 198ங்க இந்த நாகர்கோவில் வால்வோக்கு. வயா மதுரை திருநெல்வேலிலாம் போட்டிருக்கு. பட் இன்னைக்கு எந்த பஸ் ஸ்டாண்ட்குள்ளெல்லாம் என்ட்ரி இருக்குன்னு பார்க்கலாம். சாதாரண மக்களும் அரசு பேருந்துல குறைந்த கட்டணத்துல பயணம் பண்ணுற நோக்கத்தோட இந்த பயணத்தை உருவாக்கி இருக்கிறாங்க. அதனால இது எல்லாரும் பொதுமக்கள் எல்லாம் சிறப்பா பயன்படுத்தி நீங்க உங்கள் பயணம் இனிதே முதல்ல ஆரம்பிக்கிறீங்க. அதனால உங்கள் அனைவருக்கும் எங்க போக்குவரத்து கழகத்தின் சார்பா நன்றி. நன்றி சார். இந்த ஒரு ஷார்ட்டு கோயம்பேடு பஸ்லேருந்து கிளம்புற மாதிரி, கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்புற மாதிரி எத்தனை பஸ்ஸில் எடுத்திருக்கோம் பிளாட்ஃபார்ம் விட்டு வெளியில் வர்றது. ஃபர்ஸ்ட் டைம் வால்வோவில் நின்று எடுக்கிறோம் நம்ம. நம்மளை வழி அனுப்பி வைக்க அத்தனை பேர் வந்திருக்காங்க இன்னைக்கு முதல் பஸ்னால. எவ்வளோ ஒரு சந்தோஷம், எவ்வளோ ஒரு ஆரவாரம் பார்த்தீங்கல்ல. இன்றைக்கி வந்து ஃபஸ்ட் பஸ், இனாகரல் பஸ்ஸு, நாங்கள் வந்து பஸ் விலாகர்ஸு, பஸ் ஃபேன்ஸு அதை பார்த்து சந்தோஷமாக வீடியோ எடுக்கிறோம். ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் மக்கள்கிட்ட இன்றைக்கி எவ்வளோ சந்தோஷம் இருக்குன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுற பேசஞ்சர்ஸ் அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ஒரு பஸ் வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் சைட்லேருந்து வருது. ஆன் ரோட்ஸ் இறங்கியாச்சு நம்ம எஸ்சிடிசி வோல்வோ பிராண்ட் நியூ பஸ்ஸு. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் பஸ் ஸ்டாண்ட் விட்டு வெளியில் அவுட்டர் ரோட்ஸ்க்கு வந்தாச்சு. ஸோ நம்ம 2 சீட்டுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த சார்ஜிங் பாயிண்ட் ஃபெசிலிட்டி இருக்குது. யூஎஸ்பி டைப்பு, டைப் சி ரெண்டுமே இருக்குது. அண்ட் ப்ராப்பராக ஆனில் இருக்குது, ஒர்க்கும் ஆகுது. எஸ், இங்கே டேரெக்டாக ஓப்பன் டிக்கெட் எடுத்தது தான் இது. இப்போ யூபிஐயில் தான் எடுத்தது. ஸோ சமி வந்து நம்ம கூட ட்ராவல் பண்ணுறான். அவன் வந்து ஃபுல் ஸ்ட்ரெச் வராமல் திருச்சியிலே இறங்க போகிறது. திருச்சி கேகேபிடி அது வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறது. ஃபேர் வந்து 565 rupees ஆகுது. இது வந்து ஓப்பன் டிக்கெட் ஃபேரு. இதே வந்து நீங்கள் ஆன்லைனில் போட்டிங்கன்னா ஆன்லைன் சார்ஜஸ் வரும். செக் பண்ணி வைங்க சார். நான் உங்களை ஹோல்டில்
இது அரபி தான். நான் மதுரை தான் போகிறேன், நான் போகலன்னு சொல்லிட்டேன். அதான் ஐயா அதுதான் இப்போ டெலீட் பண்ணுறேன். அந்த பக்கம் அவர் பேசுகிறான், இந்த பக்கம் இவன் பேசுகிறான். இன்னைக்கு டிராவல் ரிவ்யூவில் நம்ம பார்க்க போகிறது வோல்வோடைய ஃபர்ஸ்ட் ரன் மட்டும் இல்லைங்க. ஃபெஸ்டிவல் டைமில் என்ன மாதிரி டிராஃபிக்கை தாண்டி நம்ம சவுத் சைடுக்குள்ளே போக போகிறோம் அப்படிங்கிறது தான். ஏன்னா ஒவ்வொரு நாளும் நம்ம நார்மல் டேஸில் ட்ராவல் பண்ணாலே இந்த ஜிஎஸ்டி ரோடு பார்த்தீங்கன்னா பரனூர் டோல் ஆரம்பித்து அடுத்து ஆத்தூர் டோல் விக்ரவாண்டி டோல் வரைக்குமே டிராஃபிக்காக தான் இருக்கும். இன்னைக்கு சொல்லவே தேவையில்லை, அத்தனை வண்டிகள் இந்த ஹைவே யூஸ் பண்ணுது. ஸோ பொறுமையாக தான் போய்கிட்டு இருக்கோம், டிராஃபிக் எல்லாம் கடந்து. அதை தாண்டி எவ்வளோ நேரம் கழிச்சு போக போகிறோம்னு பார்க்கலாம். டிராஃபிக்கை பாருங்கங்க, ஆல்மோஸ்ட் ஒரு 5-6 கிலோமீட்டரு இதே மாதிரி தான் வந்துக்கிட்டு இருக்கோம் பொறுமையாக. சென்னையிலேருந்து கிளம்புற டிராஃபிக் தான் அதிகமாக இருக்குன்னு பார்த்தா அந்த சைடு ஆப்போசிட் லேன் டிராஃபிக்கும் அதிகமாக தான் இருக்குது. 15 minutes later. இனிமே தாங்க ஆரம்பிக்குது வோல்வோ கேபின் ரைடு. ஒரு வழியாக டிராஃபிக் எல்லாம் தாண்டியாச்சு. அண்ணனோட ஆட்டத்தை இனிமேல் தான் பார்ப்போம்னு நினைக்கிறேன். அண்ணன் இவ்வளோ நேரம் வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தார், புது வால்வோ கையில் கொடுத்து ஓட்ட முடியலேன்னு. வந்தாச்சு மேல்மருவத்தூர். மேல்மருவத்தூரும் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் சீசன் டைம் மாதிரி தான் ஜொலி ஜொலிக்குது பாருங்க. வழக்கமாக இந்த ஃபெஸ்டிவல் டைம்லலாம் டோல்கேட் டிராஃபிக் தான் ஹெவியாக இருக்கும்னு சொல்லுவாங்க. பட் பரனூர் டோலும் சரி, இப்போ நம்ம கிராஸ் பண்ண ஆத்தூர் டோலும் சரி, சீக்கிரமே வந்து கிராஸ் பண்ணிட்டோம். நடுவில் இருக்கிற டிராஃபிக்கில் தான் நிறையா மாற்றம். காரணம் என்னென்னா நடுவில் பிரிட்ஜ் ஒர்க்ஸ்லாம் நிறையா நடக்குதுல்ல, அங்கே ஸ்டார்ட் ஆகிற டிராஃபிக் தான் அது அப்படியே கிலோமீட்டர் கணக்கில் நிற்கிது. அப்பாடா, ஒரு விஷயம் பயந்துக்கிட்டே இருந்தவங்க சென்னையிலேருந்து ஆரம்பித்ததுலேருந்து. ஏன்னா ஈவினிங் டைமில் சென்னையில் ஸ்டார்ட் பண்ணதுனால கண்டிப்பாக ஒரு டின்னர் பிரேக் இருக்கும் அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரியும். ஆனால் எங்கே நிறுத்த போகிறாங்க அப்படிங்கிற ஒரு பயம் தாங்க. யூஸ்வலாக எஸ்சிடிசி டிஎன்எஸ்டிசி நிறுத்துகிற அந்த விக்ரவாண்டி ஸ்டாப்பில் நிறுத்திடுவாங்களோங்கிற ஒரு பயம். யோசிச்சு பாருங்கள், வால்வோ அந்த விக்ரவாண்டி ஸ்டாப்பில் நின்று இருந்தால் எவ்வளோ ஒரு எப்படி ஒரு சொல்கிறது எப்படி ஒரு சீனாக இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். பட் இப்போ நம்ம நிறுத்தியிருக்கிறது ஒரு சூப்பரான ஸ்டாப். எஸ்சிடிசிக்கு வால்வோக்கு ஒரு மதிப்பு கொடுத்து ஒரு நல்ல ப்ரீமியமான ஸ்டாப்பில் நிறுத்தியிருக்காங்க. ஆம்னி பஸ்ஸஸ்லாம் யூஸ்வலாக நிறுத்தக்கூடிய ஒரு நல்ல ஹோட்டலில் நிறுத்தியிருக்காங்க. அண்ட் நமக்கும் இது சாப்பிட்ற டைமே லைட்டாக ஏதாச்சும் சாப்பிட்டு வந்து ஜேர்னியை கண்டினியூ பண்ணுவோம். மற்ற நாள்லாம் வந்திருந்தா இவ்வளோ கூட்டம்லாம் இந்த ஹோட்டலில் பார்த்துருக்க முடியாது. ஆனால் இன்றைக்கி ஃபெஸ்டிவல் டைம் பாருங்கள், அவ்வளோ ஒரு கூட்டம் இல்லை. பஸ்ஸு புது பஸ்ஸுனால உள்ள செம்ம குளிருங்க. ஒரு சின்ன போர்வை எடுத்துகிட்டு வந்ததுனால இன்றைக்கி தப்பிச்சிருவேன். அந்த போர்வை என் பேக்கில் தான் எப்போவுமே இருக்கும் குளிர்லேருந்து தப்பிக்கிறதுக்காக, அதனால் எடுத்துகிட்டு வரது. எஸ்சிடிசி சைட்லேருந்து இப்போதைக்கு போர்வை எதுவும் ப்ரொவைட் பண்ணுறது இல்லை இந்த வால்வோவில். வெளியில் வந்து சீட் இல்லைன்னு சொல்லி நாங்கள் ஏசி ரூமில் வந்து உட்காந்துருக்கோம். இங்கேயும் பயங்கரமாக குளிருது, அங்கேயும் குளிர் இங்கேயும் குளிர், வெளியிலையும் குளிர், குளிர் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. குளிர் நாலு வகை சட்னின்ற மாதிரி
வெயிட் பண்ணு வரும். தரமான ஒரு ஹோட்டலுங்க, நல்ல ஒரு ஹோட்டலு, நாமினலான ப்ரைஸில், டேஸ்ட் வைஸும் நல்லா இருந்துச்சு. எஸ்சிடிசி இதை ஃபாலோ பண்ணணும். நிறைய ஆம்னி பஸ்ஸஸ் நிறுத்துகிற ஒரு இடம் எஸ்சிடிசி வோல்வோ பஸ்ஸஸ். குறிப்பாக மற்ற எஸ்சிடிசி நிறுத்துவாங்களா இல்லையான்னு தெரியாது நமக்கு. ஆனால் எஸ்சிடிசி வோல்வோ முக்கியமாக இந்த லாங் சர்வீசஸ், ஈவினிங்கே கிளம்பக்கூடிய இந்த நாகர்கோவில் சர்வீஸு, திருநெல்வேலி சர்வீஸு, திருச்செந்தூர் சர்வீஸு, அவங்களாம் கண்டிப்பாக இந்த மாதிரி ஸ்டாப்பில் நிறுத்தலாம். ஒரு நல்ல ஒரு ப்ரீமியமான பஸ்ஸுக்கு ஒரு நல்ல ப்ரீமியமான ஸ்டாப் கொடுத்த மாதிரி இருக்கும். ஸோ இங்கேருந்து நம்ம அடுத்த டிரைவர் அண்ணா கண்டினியூ பண்ணுவார். இப்போ வரைக்கும் சூப்பராக போயிட்டுருக்குங்க. மேக்ஸிமம் ஸ்பீடு 80 லாக்கு, 80 வரைக்குமே மேக்ஸிமம் டச் பண்ணுறாங்க. கிளம்பியாச்சு ரெஸ்ட் ஸ்டாப்பில் இருந்து. அண்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா நாங்கள் சாப்பிட்டதோட பில்லு. எல்லாம் நாமினல் ப்ரைஸ் தான். செம்ம ஹாப்பியாக இருக்குங்க. எஸ்சிடிசி வந்து இந்த ஸ்பீடில் போகிறத பார்த்து ரொம்ப நாட்கள் ஆச்சு. எஸ் 80 டச் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து இப்போ நம்ம விழுப்புரம் ரீச் பண்ணியிருக்கோம். விழுப்புரம் பிக்கப்பும் நம்ம எஸ்சிடிசி வோல்வோக்கு இருக்குது, நாகர்கோவில் சர்வீஸ்க்கு இருக்குது. ஆனால் பைபாஸ் தான், உள்ளெல்லாம் போகாது. பேசஞ்சர் கரெக்டாக வந்தாச்சு. ஃப்ரண்ட் அட்டெண்டர் சீட்டில் வந்து உட்காதாங்க அந்த பஸ் பயணத்துக்கே ஒரு நிறைவாக இருக்குது. எப்படியோ உட்காந்தாச்சு. உளுந்தூர்பேட்டை டோல் வரைக்கும் கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்ன ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ரெஸ்ட்டுக்கு அப்புறம் இன்னும் நிறைய கேபின் ரைட் கவர் பண்ணலாம். Two hours later. Two hours later. செம்ம ஒரு ரைடு எஸ்சிடிசி வோல்வோவில் போய்கிட்டு இருக்குங்க. எதிர்பார்க்கவே இல்லை இப்படி ஒரு சர்வீஸு. நான் எல்லாத்தையும் வந்து இப்போ ரிவீல் பண்ண விரும்பலை. எண்ட் ஆஃப் த வீடியோ அதை நான் ரிவீல் பண்ணுறேன். சூப்பரான ஒரு டைமிங்கில் சூப்பராக போய்கிட்டு இருக்கும். டைம் வந்து 3:20 ஆகுது. சிந்தாமணி டோல் வந்திருக்கும், அதாவது மதுரை சிந்தாமணி டோல் வந்திருக்கும். ஏர்போர்ட் கிட்ட, மதுரை ஏர்போர்ட் கிட்ட ரீச் பண்ணியிருக்கோம். இந்த அவுட்டர் ரிங் ரோடெலாம் தாண்டி நம்ம வந்து அந்த ரோடு ஜாயின் பண்ணோம், திருநெல்வேலி ரோடு ஜாயின் பண்ணிடுவோம். நல்ல ஒரு தூக்கம். எங்கே நான் முடித்தேன், உளுந்தூர்பேட்டை டோல் தாண்டி முடித்தது. அதுக்கப்புறம் செம்ம ஒரு தூக்கம். நடுவில் வந்து திருச்சி மட்டும் காமிச்சிருப்பேன். திருச்சி பஞ்சப்பூரில் வந்து ட்ராப் இருந்துச்சு. நம்ம சமயம் வந்து இறங்கினா
அந்த ட்ராப் மட்டும் முடிச்சுட்டு திருப்பி தூங்க போயாச்சு. இப்போ ஒரு ரெஸ்ட் ஸ்டாப் நிறுத்திருக்காங்க, ஒரு டீ பிரேக்கு ப்ளஸ் ஒரு ரெஸ்ட் ரூம் பிரேக் நிறுத்திருக்காங்க. பட் இதுக்கப்புறமும் வந்து கண்டினியூ பண்ணி தூங்க தான் போகிறோம். அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. ஃப்ரண்ட் சீட்டில் உட்காந்துருக்கோமா, நல்ல ஒரு தூக்கம். ஃப்ரண்ட் சீட்டில் உட்காரதுனால மட்டும் இல்லை, லாஸ்ட் சீட் வரைக்கும் வோல்வோவில் அந்த ஒரு கம்ஃபர்ட் இருக்கும். செம்ம ஒரு தூக்கம். கொஞ்சம் நேரம் தான் தூங்குறோம், பட் அது வந்து சூப்பர் தூக்கமாக இருக்குது. இதுக்கப்புறம் போய் கண்டினியூ பண்ண போகிறேன். பட் நான் கேபின் ரைடை வந்து மிஸ் பண்ண போகிறது இல்லை. மார்னிங் வந்து அந்த திருநெல்வேலி நாகர்கோவில் செக்ஷனில் பண்ண போகிறோம். ட்ராப் இருந்திருந்தால் கண்டிப்பாக மதுரை மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட் போயிருப்பாங்க. பட் இன்றைக்கி ஏறின சீட் எல்லாமே திருநெல்வேலி நாகர்கோவில் தான். ஸோ அதனால தான் மாட்டுத்தாவணி இன்றைக்கி போல். Two hours later. ஆம்னி பஸ்ஸை எஸ்சிடிசி ஓவர்டேக் பண்ணுற ரேரான சீன்ஸ் எல்லாம் இந்த பஸ்ஸில் நம்ம பார்க்குறோங்க. இன்றைக்கி நம்ம சென்னை டு நாகர்கோவில் வால்வோ சர்வீஸ் ஃபஸ்ட் டைம் ஒரு ஊருக்குள்ளே வருது. இது வரைக்கும் ஆல் பைபாஸு. இப்போ நம்ம நெல்லை டவுனுக்குள்ளே என்ட்ராகிறோம். ஃபார் த ஃபஸ்ட் டைம் வால்வோ 9600, நம்ம எஸ்சிடிசி வால்வோ 9600 நெல்லைக்குள்ளே திருநெல்வேலிக்குள்ளே பஸ் ஸ்டாண்ட் என்ட்ரி இருக்குது. ஆம்னி பஸ்னால் தான் வெளியில் நிறுத்துவாங்க. நம்மளது எஸ்சிடிசியில் உள்ள வரைக்கும் வந்து ட்ராப் இருக்குது. ஹாப்பி கிறிஸ்மஸ் நாள். அப்படியே கோலாகலமாக இருக்குங்க திருநெல்வேலி நாகர்கோவில்லாம் இன்றைக்கி. நிறைய பேருக்கு இருக்கிற பெரிய கேள்விக்குறி என்னென்னா, வால்வோவை எப்படி எஸ்சிடிசி பார்த்துக்க போகிறாங்க, மெயின்டைன் பண்ண போகிறாங்க. அது டெக்னிக்கல் வைஸ் அவங்க பார்த்துக்கிட்டும், அதை நம்ம கொஞ்ச நாளில் நம்ம வந்து நோட் பண்ணிடுவோம். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட் டே ட்ராவல் ரிவ்யூ பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு 2 months கழிச்சு, 3 months கழிச்சு, 6 months கழிச்சுன்னு அடுத்தடுத்து ட்ராவல் ரிவ்யூ பண்ணி மெயின்டெனன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துப்போம். நம்ம ஆஸ் அ பேசஞ்சர் ஒரு பஸ்ஸை வந்து எப்படி பார்த்துக்கணும், ட்ராவல் பண்ணுறோம்ல, ட்ராவல் பண்ணும்போது வந்து மேலே இருக்கிறத உடச்சி வைக்கிறது, கீழே வந்து கிறுக்கி வைக்கிறது, குப்பைகளை போட்டு போகிறது, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. ஒரு பேசஞ்சராக நம்ம வந்து என்ன தான் வந்து 1000 ரூபா 1200 கொடுத்து வந்தாலும் பஸ்ஸு வந்து நம்ம பஸ் ஆகிடாது, கவர்மெண்ட் பஸ்ஸு. நம்மளுக்கு வந்து ட்ராவலிங்க்கு இவ்வளோ சூப்பராக பண்ணி தராங்க, நம்மளை வந்து ப்ராப்பராக பார்த்துக்கணும். இப்போ கூட பார்த்திங்கன்னா நேற்று நாங்கள் சாயந்தரம் கிளம்பும்போதெல்லாம் நிறையா ஸ்நாக்ஸோடு தான் ஏறணும். எல்லாத்தையும் தின்னு முடிச்சுட்டு குப்பையெல்லாம் இந்த கவர்லேயே தான் போட்டிருக்கோம், வெளியில் போய் டிஸ்போஸ் பண்ணிக்கலான்னு. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஒழுக்கம் எல்லார்கிட்டையும் இருந்தால் நம்மளுடைய கவர்மெண்ட் பஸ்ஸஸ் எல்லாம் சூப்பராக இருக்கும் போது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாங்கள் வந்து நாகர்கோவில் ரீச் ஆக போகிறோம். இந்த அருமையான முதல் பயணம் முடிவுக்கு வரப்போகுது. அதுக்குள்ளே நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா, ப்ளூடூத் ஆன் பண்ணி ஒரு சின்ன வைப் மோடுக்கு போக போகிறோம். எங்கள் ஓன் ஃபோனில் வந்து ஆன் பண்ண போகிறோம். கனெக்ட் பண்ணியாச்சு.
நல்ல பாடல்கள், காலை பாடல்கள் கேட்டு நல்ல வைப்பில் போய் நாகர்கோவில் ரீச் ஆகும். ஆக்சுவலாக அந்த பாட்டை கூட போட்டு விட்டு உங்களுக்கும் அந்த வைப் மூட வீடியோ மூலிமா கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் சில காப்பிரைட் பிரச்சனைகள்னால அது தவிர்க்கப்படுது. நாலே முக்காலுக்கு எடுத்த ஏசி வண்டி இப்போதாங்க நம்ம கூடயே காவல் கிணறு கிராஸ் பண்ணுது. எஸ்சிடிசி பஸ்ஸஸ், நாகர்கோவில் எஸ்சிடிசி பஸ்ஸஸில் ஸ்டாண்டர்டான ஒரு விஷயம், காவல் கிணறுலேருந்து ஸ்ட்ரைட்டாக பைபாஸ்லாம் ஏற மாட்டோம், ஊருக்குள்ளே தான் போவோம், தோவாலை வழியாக போவோம். ஸோ நடுவில் நீங்கள் எங்கேயாச்சும் இறங்கிக்கிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நாலே முக்காக்கு கிளாம்பாக்கத்துலேருந்து கிளம்புன ஏசி ஸ்லீப்பர் வண்டியை நம்ம இந்த இடத்துல வச்சு ஓவர்டேக் அடிக்க போகிறோம். ஓவர்டேக் பண்ணியாச்சு. சர்வீஸ் பண்ண மாட்டேன். வந்தாச்சு. ஸோ வெல்கம் டு நாகர்கோவில். தமிழ்நாட்டோட வடக்கு மூலையிலேருந்து ஆரம்பித்து தென் மூலைக்கு நம்ம வந்துட்டோம். அதுக்கு கன்னியாகுமரி போகணும். அதில் அரை மணிக்கூட எடுத்துருக்கேன். தேங்க்ஸ்ண்ணா, போயிட்டு வரேன். அக்கா இதில் போடலாமா? பரனூர் டோலுக்கும் விக்கிரவாண்டி டோலுக்கும் நடுவில் இருந்த டிராஃபிக்கு நாங்களாம் ஒரு கட்டத்தில் நினச்சிட்டோம், எப்படியும் 8:30-9 மணிக்கு தான் நாகர்கோவில் போக போகுது அப்படின்னு. ஆனால் என்ன ஒரு ஓட்டங்க, 80 லாக்னாலும் அந்த 80ல் விடாமல் டச் பண்ணி ஓட்டினாங்க பாருங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க எத்தனை ஓவர்டேக்ஸு. டிஎன்எஸ்டிசி ஓவர்டேக் பண்ணோம், எஸ்சிடிசி ஓவர்டேக் பண்ணோம், ஆம்னி பஸ்ஸஸை ஓவர்டேக் பண்ணி டைமிங் பக்கா டைமிங்க. அந்த டிராஃபிக் டிலே மட்டும் ஆகாத்தி கண்டிப்பாக 12 மணி நேரம் டைமிங்கை மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. கிளாம்பாக்கத்துலேருந்து இங்கே வடசேரி நாகர்கோவில் வரைக்கும். இன்றைக்கி ஒரு 1.25 மணி நேரம் டிலே ஆனது காரணம் டிராஃபிக் தான். ஸோ டைமிங்லாம் பெரிய கணக்கில் நான் எடுத்துக்க போகிறதே இல்லைங்க. எனக்கு ஒரு செம்ம ஆச்சரியம், செம்ம சந்தோஷம். அதோட எஸ்சிடிசியில் இப்படி ஒரு சர்வீஸ் இருக்கிறது. ஸ்பீடாக இருக்கட்டும், டைமிங்காக இருக்கட்டும், டிரைவிங் அவ்வளோ ஸ்மூத்தாக இருந்துச்சுங்க. ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அவங்களாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற டிரைவர்ஸு. ஸோ ஸ்மூத் டிரைவிங்கு, நின்ன ப்ரீமியமான ஒரு ரெஸ்ட் ஸ்டாப்பு, டின்னர் பிரேக்கு எல்லாமே பக்கா. அண்ட் முக்கியமாக இன்றைக்கி எந்த ஒரு ஊருக்குள்ளேயும் என்ட்ரி இல்லாமல் ஆல் பைபாஸாக வந்தாச்சு. திருநெல்வேலி அண்ட் நாகர்கோவில் வந்திருக்கும். ஸோ சூப்பரான இந்த எஸ்சிடிசி வால்வோ சர்வீசஸை பயன்படுத்திக்கோங்க. செம்ம சூப்பராக இருக்க போகுது. காசு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்தாலும் நல்ல ஒரு சர்வீஸை எஸ்சிடிசி கொடுக்குறாங்க. அப்படிங்கிற போது மக்கள் ரெடியாக இருக்காங்க பயணம் பண்ணுறதுக்கு. ஸோ எந்த எஸ்சிடிசி வால்வோ ஒரு பெரிய ஹிட்டாக எனக்கு ஒரு பெரிய ஆசை. அது கூடிய சீக்கிரம் நம்ம அடுத்தடுத்து ட்ராவல் ரிவ்யூஸில் அது பார்த்துடலாம் எந்த அளவுக்கு சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு. அண்ட் ப்ரைஸ் நான் ப்ரைஸ் சொல்லாமல் இருக்கேன். இன்னுமே ஒரு முக்கியமான விஷயம், நாகர்கோவிலுக்கான ப்ரைஸ் 1265 ரூபா கொடுத்து ஆன்லைனில் புக் பண்ணது. இதே டேரெக்டாக நீங்கள் ஓப்பன் டிக்கெட் எடுத்திங்கன்னா 1215 ரூபா ஆகும், 50 ரூபா கம்மியாகும். பட் கம்பேரிட்டிவ்லி வால்வோ அப்படின்னு எடுத்துக்கிட்டா இது காஸ்ட் ஹைன்னு நினைக்கலாம். பட் கம்பேர் பண்ணி பார்த்தா காஸ்ட் கம்மி தான். மற்ற ஸ்டேட்ஸோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நம்மளுடைய வால்வோ காசு கம்மி தான். ஸோ இதை பயன்படுத்திக்கோங்க. ஒரு சூப்பரான சர்வீஸ். இதோட விலாகை முடிச்சுக்கிறேன். ஒரு சூப்பரான ஃபர்ஸ்ட் சர்வீஸ் ட்ராவல் விலாக். இந்த விலாக் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒரு சூப்பரான பயணத்தோட நெக்ஸ்ட் உங்களை சந்திக்கிறேன். டாடா. எஸ்சிடிசி வால்வோ டாடா.